My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாட்டில் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கு அப்புறம் மாணவர்கள் இன்ஜினியரிங் அல்லது MBBS, BDS இந்த மாதிரி மருத்துவம் சார்ந்த படிப்புகளை அதிகமாக சூஸ் பண்றாங்க. இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா த்ரூ கவுன்சிலிங் மூலமாக தான் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பெரும்பான்மையான மாணவர்கள் இந்த ரெண்டு பாடப்பிரிவுகளில் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க. பெரும்பான்மையாக நம்மளுடைய சேனலை பார்க்கக்கூடிய மாணவர்கள் மருத்துவம் சார்ந்த படிப்புகளை படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறாங்க. இதில் கிடைக்காத மாணவர்கள், அதாவது எனக்கு MBBS கிடைக்கல அல்லது நான் விரும்பின காலேஜில் எனக்கு சீட்டு கிடைக்கல, BDS கிடைக்கல, இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசனுக்காக இன்ஜினியரிங் சூஸ் பண்ணக்கூடிய மாணவர்களும் நம்ம சேனலை பார்க்குறாங்க. ப்ளஸ் அட் ப்ரெசென்ட்டாக 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் தான் படிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவோட தெளிவோட இருக்கக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்களும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இப்போ இந்த இன்ஜினியரிங் அப்படிங்கிறத பார்க்கும்போது ரெண்டு விதமான கல்லூரிகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இந்திய அளவில் இருக்கு. ஒன்று என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்திய அரசாங்கத்தினால அங்கீகரிக்கப்பட்ட நல்ல தரம் வாய்ந்த கல்லூரிகள், IITs இருக்கு, NITs இருக்கு, IIITs இருக்கு, IISc இந்த மாதிரி கல்லூரிகள் இருக்கு. இந்த கல்லூரிகள் எல்லாம் சேருவது ஒரு மெத்தட். இது தவிர தமிழ்நாட்டில் தான் சார் நான் படிக்க போறேன், தமிழ்நாட்டில் எங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் நான் சேர்ந்து படிச்சா போதும், இந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இந்த மாதிரி நிறைய கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ்ல எல்லாம் சேர்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மாதிரியான நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல சேர்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ இந்த பெரிய கல்லூரிகள், அதாவது நல்ல தரம் வாய்ந்த IITஸ்லயோ அல்லது NITலயோ நீங்க சேரணும் அப்படின்னா JEE அப்படிங்கிற ஒரு எக்ஸாமினேஷனை நீங்க எழுதணும். அதனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன், ஃபர்ஸ்ட் செஷனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு, கரெக்ஷன்ஸ் விண்டோவும் க்ளோஸ் ஆயிருச்சு. எக்ஸாமினேஷன் வருகிற ஜான்வரியில இந்த 24th இருந்து ஆரம்பிக்கிறது ஃபர்ஸ்ட் செஷன். இதுவரை நான் JEE அப்படிங்கிற ஒரு எக்ஸாமினேஷன் ரிஜிஸ்டரே பண்ணல சார் அப்படின்னா கூட செகண்ட் செஷனுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். மார்ச் மாசம் ஆரம்பிக்கும். ஸோ அந்த அப்டேட் எல்லாம் அடுத்தடுத்து நம்மளுடைய சேனல்ல நான் கொடுக்குறேன். ஸோ அப்போ கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிட்டு நீங்க அந்த JEE செகண்ட் செஷன் எழுதலாம். பேஸ்ட் ஆன் யுவர் JEE ஸ்கோர், நீங்க அதுல வாங்குற ஸ்கோர் அடிப்படையில் JEE மெயின்ஸை கிளியர் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதர் IIT தான் போகணும் அப்படின்னா அடுத்த எக்ஸாமினேஷனை நீங்க எதிர்கொள்ளலாம், அல்லது NIT, IIITல சேரணும் அப்படின்னா அந்த ஸ்கோரை வச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கவுன்சிலிங் ப்ராசஸ். அதை பத்தியும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம அப்டேட் பண்ணுவோம். கண்டிப்பா நம்மளுடைய சேனல்ல வீடியோஸ் வரும். இது இல்லை சார், எனக்கு இந்த JEE எக்ஸாம்லாம் எழுதுறதுக்கு நான் தயாரா இல்லை, நான் ஏதோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், தமிழ்நாட்டில் இருக்கிற நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்து படிக்கணும்னு ஆசைப்படுறேன். அது அட்டானமஸ் காலேஜஸாக இருக்கலாம், அல்லது நான் அட்டானமஸ் காலேஜஸாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு டீம்டு யூனிவர்சிட்டிஸாக இருக்கலாம். இந்த மாதிரி காலேஜஸ், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி காலேஜஸில் சேர்ந்தா போதும்னு நினைக்கிறவங்க TNEA அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்படிங்கிற அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் மூலமா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதர கல்லூரிகள்ல, தமிழ்நாட்டில் உள்ள மற்ற இன்ஜினியரிங் காலேஜஸ், பொறியியல் கல்லூரிகளை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சேர்ந்துக்கலாம். இந்த TNEA கவுன்சிலிங் எப்போ சார் ஆரம்பிக்கும்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். நமக்கு தெரியும் மே மாசத்துல எப்படினாலும் உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துடும், சரிங்களா? நீட் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி மே செகண்ட் வீக்ல நீங்க ரிசல்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அப்போ ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த கவுன்சிலிங்குரிய நோட்டிபிகேஷனும் கொடுத்துருவாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சிடும், ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் போகும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு கவுன்சிலிங் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி ஜூலைல ஆரம்பிக்கும். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் கூட இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது போகும். லாஸ்ட் இயர்ல செப்டம்பரோட முடிஞ்சது. ஸோ நமக்கு ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாசத்துக்குள்ள கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சிடும். அக்டோபர்ல மோஸ்ட் ப்ராப்ளி, செப்டம்பர்லயே மோஸ்ட் ப்ராப்ளி எல்லா காலேஜஸும் ஆரம்பிச்சிடும். ஒரு சில மாணவர்களுக்கு செப்டம்பர் எண்டில் சேர்ற மாதிரி இருக்கும். இந்த வருஷத்தினுடைய டேட்ஸ் எல்லாம், அஃபீஷியல் டேட்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த தேதிகள்ல கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். பட் இதுதான் மேக்ஸிமம், இதுதான் எல்லா வருஷங்களும் நடந்துட்டு வருது. இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ல போய் சேர்றதுனால என்ன அட்வான்டேஜ்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க அரசாங்கம் நிர்ணயித்திருக்கக்கூடிய கட்டணத்தை மட்டும் நீங்க காலேஜ்ல கட்டினா போதும். பிளஸ் பேஸ்ட் ஆன் யுவர் மார்க், நீங்க 12th ஸ்டாண்டர்ட்ல வாங்கக்கூடிய மார்க்கின் அடிப்படையில் கட் ஆஃப் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவோம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்ஸையும் வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா கட் ஆஃப் எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்றாங்க. ஸோ உங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸை நீங்க கால்குலேட் பண்ணிட்டு பேஸ்ட் ஆன் யோர் கட் ஆஃப் அவுட் ஆஃப் 200க்கு நீங்க ஒரு 185 மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள தலை சிறந்த கல்லூரிகளில் நீங்க விரும்பின ஏதாவது ஒரு பாடப்பிரிவு உங்களுக்கு கிடைக்கும். இல்லை நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிப்பேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுவும் நல்ல காலேஜஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கணும் அப்படின்னா ஒரு 196, 198க்கு மேல லாஸ்ட் இயர் எல்லாம் க்ளோஸ் ஆச்சு. அண்ட் இன்கேஸ் நீங்க ஓப்பன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா 200 கட் ஆஃப் கூட உங்களுக்கு தேவைப்படலாம். ஸோ நீங்க கட் ஆஃப் மார்க்கை பேஸ் பண்ணி மட்டுமே இந்த அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்கும்.
இல்லைன்னா ஏதோ ஒரு காலேஜ்ல நீங்க இப்போவே பார்த்தீங்கன்னா ஹாஃப் வேலி எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஹாஃப் வேலி முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய மாணவர்களும் பெற்றோர்களும் அங்கங்க அவங்களுக்கு தெரிந்த நிறைய கல்லூரிகளுக்கு போய் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ் என்ன, கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு கவுன்சிலிங் மூலமா போனா என்ன ஃபீஸ், மேனேஜ்மெண்ட்ல சேர்ந்தா என்ன ஃபீஸ், மேனேஜ்மெண்ட்ல சேரும்போது என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு கேட்டீங்க அப்படின்னா எல்லாம் ஒரே காலேஜ் தான், ஒரே மாதிரியான டீச்சிங் தான். தேர்ஸ் நோ டிஃபரன்ஸ் இந்த டீச்சிங் ஃபெசிலிட்டிஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனால் ஃபீஸ் மட்டும் தான் ஜாஸ்தி. ஃபீஸும் ஜாஸ்தி, ஃபீஸோட சேர்த்து டொனேஷனும் வாங்குவாங்க. நீங்க நல்ல காலேஜஸ் நினைக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பிஎஸ்ஜியா இருக்கலாம், அல்லது கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியா இருக்கலாம், வேற எந்த காலேஜஸ் இருந்தாலும் சரிதான். நீங்க நினைக்கிற டாப் காலேஜஸ், டாப் 10 காலேஜ் அல்லது டாப் 20 காலேஜஸ் நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அங்க நீங்க விரும்பின பாடப்பிரிவு வேணும். மார்க் கம்மியா இருக்குது அப்படின்னா டொனேஷன் நீங்க அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். எவ்வளவு சார் டொனேஷன் கேட்பாங்கன்னா லட்சக்கணக்கில் கேட்பாங்க. பேஸ்ட் ஆன் யோர் மார்க் அண்ட் அந்த காம்படிஷன் லெவலை பொறுத்து இந்த டொனேஷன் அப்படிங்கிறது மாறுபடும். ஸோ இது ஒரு புறம் இருக்கு. கவுன்சிலிங்ல நீங்க போயிட்டீங்க அப்படின்னா பிஎஸ்ஜி காலேஜ்ல சேர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எய்டட் கோர்சஸ் இருக்கு, நான் எய்டட் செல்ஃப் ஃபினான்சிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். செல்ஃப் ஃபினான்சிங் கோர்ஸ் இருக்கு. இப்போ அந்த எய்டட் ப்ரோக்ராம்ல எல்லாம் நீங்க சேர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபீஸுங்கிறது ஆவரேஜா ஒரு வருஷத்துக்கு 8000 ரூபாய் கிட்ட தான் இருக்கும். ஹாஸ்டல் ஃபீஸ் செப்பரேட். இது தவிர நீங்க வந்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எடுத்துக்கலாம், அங்க 12. கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்க ரொம்ப 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 கம்மி. 5000க்குள்ள உங்களுடைய ஃபீஸுங்கிறது முடிஞ்சிடும். ஹாஸ்டல் ஃபீஸ் மாசம் மாசம் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும், அதுவும் கம்மியா தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் அரசு கல்லூரிகள்லையும் தனியார் கல்லூரிகள்ல கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் பிளஸ் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் இருக்கக்கூடிய கல நிலவரம். ஸோ அடுத்தடுத்து நம்மளுடைய சேனல்ல இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ரிலேட்டடா நிறைய முக்கியமான வீடியோஸ் போடுவோம். ஸோ நீங்க சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பட் ஒரு ஆசிரியரா என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா ப்ரிப்பேர் ஃபார் ஜேடபிள்யூ எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. இது வரைக்கும் பண்ணல அப்படின்னா கூட நீங்க இப்போ பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. மார்ச் மாசம் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு. ரிஜிஸ்ட்ரேஷன் செகண்ட் செஷன்ல கூட நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் செஷன் நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னா உங்களுடைய மார்க் குறைஞ்சாலும் பரவாயில்ல, செகண்ட் செஷன்ல நீங்க அப்ளை பண்ணி திரும்பவும் எழுதலாம். அதுல உங்களுடைய மார்க் ஜாஸ்தியா வந்துருச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நீங்க கவுன்சிலிங் ப்ராசஸ்ல கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஜேடபிள்யூ ஸ்கோரை வச்சுட்டு டிஎன்இஏ கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வச்சுட்டு ஜேடபிள்யூ கவுன்சிலிங்ல அந்த ஆல் இண்டியா லெவல்ல நடக்கக்கூடிய கவுன்சிலிங்ல உங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த ரெண்டை பத்தியும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம கவர் பண்ணுவோம். மெடிக்கல் கவுன்சிலிங் எஸ்பெஷலி நீங்க வந்து நீட் எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க, எம்பிபிஎஸ் தான் உங்களுடைய கனவு அல்லது பிடிஎஸ் தான் உங்களுடைய கனவு அப்படின்னா நம்மளுடைய சேனல் கண்டிப்பா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க போய் பாருங்க. நீட் 2023, நீட் 2024, டிஎன்இஏ 2023, நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ், நிறைய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், நிறைய மெடிக்கல் காலேஜஸ் நம்ம டைரக்டா விசிட் பண்ணி vlog எடுத்து வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க. கேம்பஸ் டூர் போட்டிருக்கிறோம், ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் கேட்டிருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளுடைய சேனல்ல இருக்கு. நீங்க ஃப்ரீயா இருக்கிற டைம்ல அதெல்லாம் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இது வரைக்கும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ரிலேட்டா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப்னுடைய லிங்க் கொடுத்துருக்கிறேன், நீங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். டைரக்டா உங்களுடைய கேள்விகளை நீங்க வாட்ஸ்அப்ல என் கூட கேட்கலாம். கண்டிப்பா உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்றதுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறோம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.